பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். குறி வச்சா ஏற விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ஆயினி.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ஆயினி.com. பிரான்சில் வீசிய கியர்க் புயல் பல இடங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. பல பிரதேசங்களில் மஞ்சள், செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஓரே-லூவார் மாவட்டம் மஞ்சள் நிற எச்சரிக்கைக்கு கொண்டுவரப்பட்டது. அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வரை வெள்ளத்தின் உச்சநிலை குறித்த எச்சரிக்கைகள் வெளியாகியிருந்தன. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்பான எச்சரிக்கைகளையும் மெத்தியோ பிரான்ஸ் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்திருந்தது. வெள்ளம் நிறைந்த நீர்நிலைகளில் வானிலை நிலைமை ஒப்பீட்டளவில் அமைதியாக உள்ளது. ஞாயிறு, திங்கட்கிழமைகளில் மழை முன்னறிவிப்பு நாட்டின் வடக்கில் லேசானதாக இருக்கும் என்றும் ஆறுகளின் நீர்மட்டம் குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இல்து-பிரான்ஸ் மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்க இல்து-பிரான்ஸ் மாகாண முதல்வர் வலரி பெக்ரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த வாரம் பிரான்சில் வீசிய கியர்க் புயல் இல்து-பிரான்சில் சில பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதில் எசான், செனேமான், இவ்லின் மாவட்டங்களில் பலர் பாதிப்புக்கு உள்ளானார்கள். மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த வீடுகள், வர்த்தக நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக 1.6 மில்லியன் யூரோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இல்து-பிரான்ஸ் மாகாண முதல்வர் வலரி பெக்ரஸ் அறிவித்துள்ளார். பிரான்சின் கடன் மதிப்பீடு குறித்து அமெரிக்க ஃபிட்ச் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பார்னியருக்கு மேலும் ஓர் எச்சரிக்கையை ஃபிட்ச் அமெரிக்க கடன் மதிப்பீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க கடன் மதிப்பீட்டு நிறுவனமான ஃபிட்ச் பிரெஞ்சு கடனுக்கான மதிப்பெண்ணை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆனால் அதற்கு ஓர் எதிர்மறை கண்ணோட்டத்தை சேர்த்திருக்கின்றது. நிலைமையை விரைவாக சீர் செய்யாவிட்டால் நாட்டின் கடன் தரம் குறைக்கப்படலாம் என்ற அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடன் மதிப்பீட்டு நிறுவனம் பிரெஞ்சு கடனுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பீட்டை இப்பொழுது குறைக்காமல் இருக்க முடிவு செய்துள்ளது. தற்போதைக்கு அதை AA-யில் வைத்திருக்கின்றது. இந்த நிலைமையை விரைவாக சரி செய்யாவிட்டால், பொது நிதியை மீட்டெடுப்பதற்கான அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த மதிப்பாய்வில் மதிப்பீடு குறைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிதிகளின் போக்கு மற்றும் கடனை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு என்பனவற்றின் ஊடாக ஃபிட்சின் முடிவை பிரான்சின் புதிய நிதி அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைக்கு பிரான்சின் கணக்குகள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தோன்றலாம். 2023 ஆண்டில் முன்னறிவிக்கப்பட்டதை விட அதிகமாக இருந்த பின்னர் 2024 ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில்
4.4 திரும்ப திட்டமிடப்பட்ட பொது பற்றாக்குறை இப்பொழுது மோசமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டின் இறுதிக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.1 விட அதிகமாக இல்லை என்றால் அரசாங்கத்தின் முக்கிய கடன் வழங்குனர்கள் திருப்தி அடைவார்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டன் நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் கடந்த ஆண்டுகளில் பயங்கரவாத நடவடிக்கைகள் நிகழ்ந்த இதே காலகட்டத்தில் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாரிஸில் இருக்கும் உதைபந்தாட்ட மைதானம் ஒன்றிலும் வணிக நிலையம் ஒன்றிலும் பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ள திட்டம் தீட்டப்பட்டமை தெரிய வந்திருக்கிறது. இந்த திட்டமிடலை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கண்டறிந்து 22 வயதான இளைஞர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ கரோன் நகரில் கைது செய்யப்பட்ட இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இளைஞர் அமெரிக்காவில் தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்ட குழுவோடு தொடர்பு பட்டவராக இருக்கிறார் எனவும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவரது சகோதரர் ஒருவர் குறிப்பிட்ட அமெரிக்க குழுவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டெலிகிராம் ஊடான தொடர்புகளில் இருந்து இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் 2024 ஆண்டின் கல்வி நிறுவனங்களில் மத சார்பின்மை மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். 2024 பாடசாலைகள் தொடங்கும் பொழுது அங்கு நடந்த சம்பவங்கள் தொடர்பாக தேசிய கல்வி அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்சின் லா ட்ரிபியூன் டிமோஷ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலேயே அமைச்சர் மத சார்பின்மை மற்றும் குடியரசின் மதிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மணி நேரங்களின் அளவை அதிகரிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டின் கல்வி நிறுவனங்களில் மத சார்பின்மை மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கையில் மிக தெளிவான வீழ்ச்சியை தேசிய கல்வி அமைச்சர் ஆன் ஜெனலே சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னைய ஆண்டுகளை விட 2024 ஆண்டில் தொடக்கத்தில் மத சார்பின்மை மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக லா ட்ரிபியூன் டிமோஷுக்கு அளித்த பேட்டியில் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அபாயா மீதான தடை நடைமுறைக்கு வந்த செப்டம்பர் 2023 பாடசாலைகள், கல்லூரிகள், உயர்நிலை பாடசாலைகள் என்பவற்றில் மத சார்பின்மை மீதான 838 தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் இது இந்த ஆண்டில் 110 குறைவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ்
லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் மார்டினிக் நகரில் ஊரடங்கு உத்தரவு இருந்த பொழுதிலும் வன்முறை தொடர்கின்றது. உயர் வாழ்க்கை செலவுக்கு எதிரான போராட்டத்தின் ஓர் அங்கமாக கரிபியன் தீவின் பல நகரங்களில் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன. பல வணிக நிறுவனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் சூறையாடப்பட்டும் உள்ளன. ஊரடங்கு உத்தரவுக்கு மத்தியில் கலவரங்கள், கொள்ளை, தீயிடல் போன்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன. 40,000 பயனர்களை, அதாவது தீவின் மக்கள் தொகையில் 11% டெலிகிராம் சமூக வலைத்தடம் ஊடாக ஒன்றிணைத்து கலகக்காரர்கள் தங்கள் தகவல்களை பரிமாறி வருகின்றார்கள். போக்குவரத்து பாதைகள் குறித்த நிகழ் நேர தகவல்களை இதனூடாக பரிமாறுகின்றனர். மார்டினிக் பிரதேசம் முழுவதும் பொது இடங்கள் திங்கள் காலை வரை ஊரடங்கு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியா நோக்கி பயணித்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் 3 படகுகள் ஆங்கில கால்வாயில் கவிழ்ந்துள்ளன. கடற்படையினர் உடனடியாகவே நடவடிக்கை மேற்கொண்டதால் 3 படகுகளில் பயணித்த 128 பேர் ஆங்கில கால்வாயில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர். 128 பேரை ஏற்றிய பாதுகாப்பற்ற 3 சிறு படகுகள் பிரான்சின் கலே பகுதியில் இருந்து பிரித்தானியா நோக்கி பயணத்தை மேற்கொண்ட வேளையிலேயே அவர்கள் ஆங்கில கால்வாயில் வீழ்ந்தனர். அக்டோபர் 12 சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்